சில் வித் ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். எஸ், நான் கோட் படத்தில் தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டிங்களா? என்னோடய ஒரே ஹாபீஸ் வந்து படம் பார்க்குறது மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம தேவிக்கிற மாதிரி தேட்டர், நம்மளோட ஃபேவரட் தேட்டர் ஆல்சோ பக்கத்துலேயே இருந்ததுனால நம்ம போயாச்சு. இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு நம்ம கூட உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நானும் விக்கியும் தான் படத்துக்கு போனோம். பட் நம்ம கார்த்திக் வந்து கேமராமேன் கார்த்திக் வந்து அங்கே இருந்தார். ஸோ அவங்களோட பெரியப்பாவோட தேட்டர் தான்ன்றது எனக்கு எப்போவோ தெரியும். பட் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லுவாங்களே, என்ன மேடம் ஏது மேடம்னு சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா, இந்த வாட்டி வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட செல்ஃபி எடுத்துகிட்டு தான் மேடம் போவேன். அருவியிலேருந்து என்கிட்ட அந்த ஒரு செல்ஃபி கேட்டுகிட்டே இருக்கார். எனக்கும் எடுக்கவே முடியல. சரின்னு சொல்லிவிட்டு அவரோட ஆசையை செல்ஃபி மூலியமாகவும் நிறைவேற்றி விட்டுட்டு அதே மாதிரியே வந்து வீடியோவாகவும் போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டுட்டேன். ஸோ என்னால் இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி கும்பிட முடியல. பழைய ஃபோட்டோஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இன்னும் கரெக்டாக கிளியர் ஆகலை. கொஞ்சம் நானே கம்பேக் என்னையே நானே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கார்த்தி அந்த யார் உங்கள் பாட்டியான்னு கேட்டேன். இல்லை, தேட்டருக்கு வந்தவங்கள தூக்கிட்டு வந்தார். ஸோ அதையும் ஒரு வீடியோ கவரேஜாக எடுத்து போட்டுட்டோம். ஏன்னா என்ன நல்லது நடந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அதை சொல்லிடணும். ஸோ இவர் தான் கார்த்திக், உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு வந்து வெறும் பருப்பு சாதம் பண்ணி வச்சுட்டேன். 2 நாள் ஷூட்டிங் போனேன்னு உங்களுக்கு தெரியும். வேறு எதுவும் வாங்கிட்டு வரலங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டேன். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொன்னேன். நேற்று பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் எனக்கு கரெக்டான இது இல்லை. ஸோ விக்கி வீட்டிலேருந்து நேற்று சாதம் வந்திருந்தது. சாதம் நான் தான் கொஞ்சமாக கேட்டேன். எனக்கு இது 2 நேரத்துக்கு போதுமானது. சாதம் அண்டு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க விக்கி அம்மா. அதுக்கப்புறமேட்டு புடலங்காவா, அது என்னது, பிடிக்கல்லுக்கட்டை கொடுத்துருந்தாங்க. நான் அதில் ஒன்று தான் சாப்பிட்டேன். அப்புறம் எல்இடி ஏதோ கொடுத்துருந்தாங்க. இது வந்து வறுவல், வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக இருந்தது. சுண்டல், அதுக்கப்புறம் என்னமோ பாயாசம் சொன்னாங்களே, அரிசி பாயாசம், வடை அண்டு முள்ளங்கி சாம்பார். இதெல்லாம் வந்து எனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு கொடுத்துருந்தது. நான் சாப்பிட்ட பாப்கார்ன் அங்கே இருக்குது பாருங்கள். கதவை திறக்கும்போது அது வந்து அங்கேயே இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு விதத்தில் விநாயகர் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்ன்றப்போ நம்ம எப்பயுமே வாங்குகிற ரெகுலரான கடை. இந்த அக்கா கிட்ட எப்போவுமே வந்து 1.5 மணி நேரம் ஆகிடும். நம்ம குட்டீஸ் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா தயவுசெஞ்சு சோறு போட்டுருங்கம்மா அப்படின்னுட்டு. சரி வாங்க நம்ம ஜிவி கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடணுன்னு நினச்சேன். பட் ஏதோ ஒரு விதமான டயர்ட்னஸ், ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக என்னை போட்டு இது பண்ணது. கம்பேக் கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் லைவ் வரேன். ஆயிடுச்சு, 1 மந்த் ஆக போகுது. இன்னும் நான் வந்து ஒழுங்காக எதுவும் பண்ணல. இன்றைக்கி வந்து ஜிவி வீட்டில் சுட சாதம் அண்டு ப்ரான் 65 பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மசாலா தான் அதில் ஒட்டலை. சரி, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு நேற்றெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சி, அதனால் ஒரு ஹெல்த்தியான கான்செப்டில் வந்து நம்மளோட கருப்பு கவனி பொங்கல் பண்ணியிருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. விக்கி வீட்டுக்கு பார்சல் கொடுத்தாச்சு, பாயம்மாவுக்கு பார்சல் கொடுத்தாச்சு, ப்ரான் தொக்கும் கொடுத்தாச்சு. ப்ரான் தொக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்துச்சு. உண்மை தாங்க சொல்கிறேன். வேணா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறவங்கள கேளுங்க, சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபேவரெட் வந்து முசல் பாறை, அது இல்லையா, அது பேர் சுதம்புன்றாங்க, எனக்கு அது தெரியல. ஸோ இருந்தாலும் இது என்னது, தேங்காய் பாறை. ஸோ தேங்காய் பாறை கிடச்சிது. பூனைக்கு காக்காவுக்கு காலையில் தனியாக ரைஸ் வச்சேங்க, கொலையை வச்சுட்டு இவ்வளோ தாங்க. இன்னும் நான் தான் என்ன ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல. பாய், சண்டேங்க.